Hi everyone, in today's class we will discuss about COPD. Right? COPD அப்படினா chronic obstructive pulmonary disease, also known as chronic obstructive airway disease. Right? So அந்த நேம்லயே இருக்கிற மாதிரி there is an obstruction in the flow of air at any level from trachea to the smallest airways, resulting in the functional disability of the lungs. ரைட்டுங்களா? ஸோ அந்த ஏர்வே அந்த ஏர் பாஸ் ஆகுது இல்லைங்களா, ட்ரக்கியாலேருந்து லங்ஸுடைய லோயர் பார்ட் வரைக்கும் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஏர்வேல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ஆர் ஏர்வே டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த ஏர் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால லங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டிசேபிள் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஏர் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால தான் வந்துட்டு இதை சிஓபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு மெயின் ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ், இன்னொன்று எம்ஃபைசிமா. ரைட்? ஸோ க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் நேம்லேயே இருக்குது, இட் இஸ் அ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யுவர் ப்ராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ். ரைட்டுங்களா? ஸோ க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்துச்சு, அது கிளினிக்கலாக அது வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டோரேஷன். ரைட்? ஸோ எக்ஸ்பெக்டோரேஷன்னா நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸை நம்ம வந்து எக்ஸ்பெல் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டோரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப் மூலமாக நம்ம வந்து எக்ஸ்பெல் பண்ணக்கூடியது. ரைட்டுங்களா? ரைட்? த காஃப் இஸ் காஸ்டு பை த ஓவர் செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ். ஸோ நமக்கு இருமல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் வந்து அதிகமாக செக்ரேஷன் ஆகும்போது நமக்கு வந்து காஃப் வந்து வரும். ரைட்? ஸோ நேமில் இருக்க மாதிரி ப்ராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது மட்டும் இதோடைய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் கிடையாது. ரைட்? ஸோ எப்படி வந்து ப்ராங்கைட்டிஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்ஸ் வந்து ப்ராங்கியல் டியூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து கண்டினியூஸாக இரிட்டேட் ஆகிட்டே இருக்கிறதால நம்ம இருமுவோம். அப்படி இருமிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ராங்கியல் டியூப்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ரைட்? ஸோ அந்த கண்டினியூஸாக இரிட்டேட் ஆகிறப்போ ஸ்வெல்லிங்கை வந்து அந்த ஏர்வேஸ் வந்து அந்த பர்டிகுலர் டியூப்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மியூக்கஸ் வந்து பில்டப் ஆயிரும். ரைட்? ஸோ அப்படி பில்டப் ஆனதுக்கப்புறம் ஏர் வந்து சரியாக பாஸ் ஆக முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ இதோடைய பேத்தோஜெனிசிஸ், இதோட காஸ் வித் பேத்தோஜெனிசிஸ், அதான் எட்டியோபேத்தோஜெனிசிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங் தான். அது போக அட்மாஸ்பெரிக் பொல்யூஷன். அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஆக்குபேஷன், அதர் இன்ஃபெக்ஷன், ஃபெமிலியல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ரைட்? ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்டு ப்ராமினன்ட் ஃபீச்சர் ஆஃப் எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு இந்த செயின் ஸ்மோக்கர்ஸ்னால் சொல்லுவாங்க இல்லையா, ஹெவி ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு சிஓபிடி, அதாவது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து 4 to 10 times அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? சிகரெட் ஸ்மோக்கிங்னால என்னென்ன கண்டிஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீலியரி மூமெண்ட் வந்து இம்பேர்மெண்ட் ஆயிரும். ரைட்? இட் இன்ஹிபிட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலர் மேக்ரோஃபேஜஸ். நம்ம ஆல்வியோவில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்துட்டு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இன்ஹிபிட் ஆகுது. அது போக இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்னால ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளேசியா ஆஃப் மியூக்கஸ் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி அந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஹைப்பர்ட்ரோஃபி. ரைட்? ஸோ அப்போ ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளேசியா கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸ் வந்து அந்த மியூக்கஸ் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் வந்துட்டு ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் யுவர் மியூக்கஸ், அந்த மியூக்கஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதோடைய இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்துருச்சு ஒன்ஸ், அதனால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் காஃப். ரைட்? ஸோ காஃப் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் வித் எக்ஸ்பெக்டோரேஷன் ஆஃப் லாங் டியூரேஷன். ரைட்? ஸோ ரொம்ப லாங் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா காஃப் வந்து வந்துகிட்டே இருக்கும், விடாமல் இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதிகமாக இப்போ வந்து ஹெவி ஸ்மோக்கராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில், அதாவது நம்ம வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷன்ஸ் வந்து வரும், அதாவது கண்டினியூஸாக இருமல் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் காமன். ரைட்? ஸோ அதர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது, டிஸ்போனியா வர சான்சஸ் இருக்குது. ரைட்? பேஷண்ட்ஸ் ஆர் கால்ட் ப்ளூ ப்ளோட்டர்ஸ் டியூ டு த சைனோசிஸ் அண்ட் எடிமா. ரைட்? ஸோ அந்த பேஷண்ட்ஸில் வந்து ப்ளூ ப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் பார்த்திங்கன்னா இந்த லங்ஸில் நடக்கக்கூடிய சைனோசிஸ்னாலையும் லங்ஸில் ஏற்படக்கூடிய எடிமானாலையும் வந்துட்டு எதுனா ப்ளூ ப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஃபார் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், கார் பல்மனரி ஆர் காமன். நம்ம சிஹெச்எஃப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கார் பல்மனரி பற்றி, ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசனாக வந்து இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே, அதாவது நார்மல் அந்த பேரன்கைமல் செல்ஸ்க்கும்
க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்து அந்த செல்லுக்கும் அந்த குறி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு எம்ஃபைசிமா பற்றி பார்க்குறோம். இப்போது நம்ம சிஓபிடியில் 2 சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ், இன்னும் வந்து எம்ஃபைசிமா. ஸோ ப்ராங்கைட்டிஸ் வந்து பார்த்துட்டோம். ப்ராங்கைட்டிஸ்க்கு மெயின் ரீசன் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்குது, அதே மாதிரி பொல்யூஷன்ஸாக இருக்குது. ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்னால என்னென்ன வரும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எம்ஃபைசிமா வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எம்ஃபைசிமா வந்து எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ combination of permanent dilation of air spaces distal to the terminal bronchioles and destruction of the walls of dilated air spaces. ரைட்டுங்களா? அதாவது நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆல்வியோலை இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த ஆல்வியோலை அந்த ஏர் ஸ்பேசஸில் பார்த்திங்கன்னா அந்த வால்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராங்கியூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இது வந்து நம்ம வந்து மார்ஃபாலஜிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க க்ரானிக் ப்ராங்கைட்டிஸில். ரைட். சாரி, எம்ஃபைசிமா வந்து நம்ம மார்ஃபாலஜிக்கலாக டிஃபைன் பண்ணுறோம். ப்ராங்கைட்டிஸ் வந்து நம்ம கிளினிக்கலாக காஃப் வரும், எக்ஸ்பெல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளினிக்கலாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். அதுபோக எம்ஃபைசிமா வந்து இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இட் இஸ் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு த போர்ஷன் ஆஃப் ஆசினஸ். ரைட். ஸோ எம்ஃபைசிமாவில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ரைட். ஸோ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த ஆசினஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்டிங் ஆஃப் அ டைனி ஏர்வே ஆஃப் லங். ஸோ நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏர்வேஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய டெர்மினல் பார்ட், ரொம்ப அது எண்ட் பார்ட். ரைட்டுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஆல்வியோலைஸ் வேர் த ஆல்வியோலை ஆர் லொக்கேட்டட். ஸோ அந்த ஆல்வியோலை லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த போர்ஷனை தான் நம்ம வந்து ஆசினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ அந்த கிளஸ்டர் ஆசினஸுங்கிறது அனாட்டமியில் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரவுண்டு கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், யூஸ்வலி எபித்தீலியல் செல்ஸ். ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம எம்ஃபைசிமாவை நல்லா பார்க்குறோம்னா, ஸோ எம்ஃபைசிமாங்கிறது அந்த ஏர் ஸ்பேசஸ் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டைலேஷன் ஆகிடும். ரைட். ஸோ அதனால் அந்த ப்ராங்கியல் வால்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எம்ஃபைசிமா. மோரோவர் இன்னும் அது எம்ஃபைசிமாவோட டைப்ஸ் அது எதை பொறுத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏசினஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை பொறுத்து சொல்கிறாங்க. ஏசினஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்வே இருக்குல்ல, நம்ம லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய டைனி போர்ஷன், அதாவது அந்த ஆல்வியோவில் இருக்கக்கூடிய போர்ஷனை தான் நம்ம வந்து ஆசினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ அதை பொறுத்து எம்ஃபைசிமா வந்து 5 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ட்ரூ எம்ஃபைசிமா இஸ் டிவைடட் இன்டு சென்ட்ரி ஏசினார், பேனேசினார், பேராசெப்டல், இர்ரெகுலர், மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் இருக்குது. அது போக ஓவர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. ரைட். ஸோ ஓவர் இன்ஃப்ளேஷன்னா அந்த லங் வால்யூம் வந்து பில்டப் ஆகுது, இன்க்ரீஸ் இன் லங் வால்யூமை தான் நம்ம வந்து ஓவர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து ஏர் சப்ளை ஆக முடியல அப்படிங்கும்போது நம்ம லங்ஸில் வந்து அந்த ஏர் வந்து பில்டப் ஆகிரும், அதிகமாக வந்து ட்ராப் ஆகிரும். அதனால் வந்துட்டு லங்ஸ் வந்து அதிகமாக ஏரை வந்து ரிட்டைன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ அதை தான் நம்ம வந்து ஓவர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஓவர் இன்ஃப்ளேஷனும் வந்துட்டு 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காம்பன்சேட்டரி இன்ஃப்ளேஷன், compensative overinflation, senile hyperinflation, obstructive overinflation, unilateral transluent lung, next interstitial emphysema அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 overinflation இருக்குது. ரைட். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து சென்ட்ரி ஏசினார் பற்றி பார்க்குறோம். ரைட். சென்ட்ரி ஏசினார் ஆர் சென்ட்ரி லோபுலர் எம்ஃபைசிமா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப். ரைட். ஸோ இந்த எம்ஃபைசிமாவில் மோஸ்ட் காமன் டைப் வந்து சென்ட்ரி ஏசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இனிஷியல் மூமெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி bronchioles, that is the central or proximal part of the asinus. Right. ஸோ இதில் வந்து நம்ம அதாவது ப்ராங்கியல் மசில்ஸ் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட் இருக்குங்களா, அந்த பார்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து இதை சென்ட்ரி ஏசினார் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். திஸ் டைப் ஆஃப் எம்ஃபைசிமா தட் யூஸ்வலி கோஎக்ஸிஸ்ட் வித் த க்ரோனிக் ப்ராங்கைட்டிஸ் அண்ட் occurs predominantly in smokers and in coal miners. ரைட். ஸோ மேக்ஸிமம் இந்த எம்ஃபைசிமா வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வருது இல்லைங்களா, இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கெலாம் வந்துட்டு க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோலில் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு அந்த நிமினோகாயினோசிஸ் கூட சேர்ந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேனசினார் பார்த்திங்கன்னா
panlobular அப்படின்னு சொல்லுவாங்க. Panacenar panlobular emphysema is the other common type. In this type all portions of acinus are affected but not the entire lung. ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆசினஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், ஆனால் வந்துட்டு லங் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரைட். Pathogenesis of emphysema is most common associated with alpha-1 antitrypsin deficiency. ரைட். ஸோ இந்த alpha-1 antitrypsin deficiencyனால் வரக்கூடியது. ஸோ இந்த alpha-1 antitrypsin என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பேத்தோஜெனிசிஸில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் paraseptal emphysema. ரைட். This type of emphysema involves distal part of the acinus where the proximal part is normal. ரைட். ஸோ நேம்லேயே இருக்குது பேராசெப்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டல் பார்ட். ஸோ அசினஸோட டிஸ்டல் பார்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி டிஸ்டல் ஏசினார் ஆர் பேராசெப்டல் ஏசினார் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். பேராசெப்டல் distal or acinar emphysema is localized along pleura and along the perilobular septa. அதாவது அந்த ப்ளூரல் செக்ரீஷன்ஸ் அந்த கிளான்ஸ் அதெல்லாமே இன்வால்வ் ஆகிக்கூடாது. ரைட். Grossly the subpleural portion of the lungs shows air-filled cyst 0.5 to 2 cm in diameter. அதாவது அந்த ப்ளூரல் ஏரியா சப்ப்ளூரல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல சிஸ்ட் வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஏர் ஃபில்டு சிஸ்ட். ரைட். 0.5 to 2 cm in diameter, அதோட டயமீட்டர் சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு irregular emphysema, most common type of emphysema seen surrounding scars of any cause. ரைட். ஸோ அது ஆல்ரெடி ஒரு சிவியரான ஒரு எம்ஃபைசிமா வந்திருக்கும். ஸோ அதை சுற்றி சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடியது தான் இந்த irregular emphysema அப்படின்னு சொல்கிறாங்க. The involvement is irregular as regards the portion of acinus involved as well as within the lung as a whole. ரைட். ஸோ இதை வந்து we cannot say. ரைட். ஸோ நம்ம கரெக்டாக இந்த போர்ஷன் தான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நம்ம irregular அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு mixed emphysema. ரைட். Quite often the same lung may show more than one type of emphysema. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 4 டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஒரே லங்கு மோர் தென் ஒன் எம்ஃபைசிமா ஷோ அதை காட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை மிக்சடு எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டியூ டு மோர் சிவியர் இன்வால்மெண்ட் அண்ட் ரிசல்ட்டிங் இன் லாஸ் ஆஃப் கிளியர் கட் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஒன் டைப் ஆஃப் எம்ஃபைசிமா அண்ட் ஸோ ஒரு இந்த எம்ஃபைசிமாவா அந்த எம்ஃபைசிமாவான்னு நம்ம வந்து சரியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ஆக்சுவலி. Thus, the lungs of an elderly smoker at autopsy may show continuation of central acinar emphysema in the upper lobes, panacenar in the lower lobes, and paraseptal emphysema in the subpleural region. So, ரொம்ப நாளாக ஒரு க்ரானிக் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து ஸ்மோக்கர் ஒரு செயின் ஸ்மோக்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அப்பர் லோப்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ஏசினார் எம்ஃபைசிமா இருக்கும். ரைட். லோயர் லோப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேனேசினார் எம்ஃபைசிமா வந்திருக்கும். ரைட். ஸோ இன்னும் சப்ளூரல் ரீஜன் இன்னும் சென்ட்ரல் ரீஜனில் சப்ளூரல் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா பேராசெப்டல் எம்ஃபைசிமா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு டைப் ஆகுது இந்த மிக்சர் எம்ஃபைசிமா வந்து இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு ஓவர் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓவர் இன்ஃப்ளேஷனுங்கிறது அதாவது நம்ம பாடிக்கு தேவையான அந்த ஏர் மாலிகுல்ஸ் அதாவது ஏர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த சப்ளை ஆகாமல் நம்ம லங்ஸ்லேயே ட்ராப் ஆகிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ அதில் வந்து 5 டைப்ஸ் பார்த்துருந்தோம். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். ரைட். காம்பன்சேட்டரி ஓவர் இன்ஃப்ளேஷன். when a part of lung or the lobe of lung is surgically removed, the residual lung undergoes compensatory hyperinflation so as to fill the pleural cavity. ரைட். ஸோ ஏதோ ஒரு ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு லோப் வந்து நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெசிடுவல் அந்த பேரன்கை மசில்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து ஏரை வந்து ஃபில் பண்ணிக்கும் ப்ளூரல் கேவிட்டியில். ரைட். So, histological examination shows dilation of alveoli but no destruction of septal walls, and hence term compensatory overinflation is preferable over the compensatory emphysema. Right. So, இந்த நம்ம வந்து அது ஒரு செக்ஷன் எடுத்து ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த ஆல்வியோலை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்வியோலை வந்து டைலேட் ஆகிருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செப்டல் வால்ஸில் வந்து எந்த டெஸ்ட்ரக்ஷனுமே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இதை காம்பன்சேட்டரி ஓவர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட்டு சினைல் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஏஜிங் லங் சினைல் எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இன் ஓல்டு பீப்புள் த லங்ஸ் பிகம் வால்யூமினஸ் டியூ டு லாஸ் ஆஃப் எலாஸ்டிக் டிஷ்யூ, தின்னிங் அண்ட் atrophy ஆஃப் த alveolar ducts அண்ட் alveoli. ஸோ எல்டர் பீப்புளில் அதாவது வயசானவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ வந்து
அதிகமாக லாஸ் ஆயிரும், அதே மாதிரி தின் ஆகிடும், ரைட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்ரோபி ஆஃப் ஆல்வியோலர் டக்ட்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, ரைட். இந்த ஆல்வியோலர் ஆர் தின் வால்ட் அண்ட் டிஸ்இன்டெண்டட் த்ரூ அவுட் த லங்ஸ், பட் தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செப்டல் வால்ஸ். ஸோ அந்த செப்டல் வால்ஸ் வந்து சரியாக வந்து டெஸ்ட்ராய் ஆகாது, அண்ட் தேர்ஃபோர் த ப்ரிஃபரபிள் டெசிக்னேஷன் இஸ் சினல் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் Septal emphysema, right. Next, obstructive overinflation, right. Infantile lobar emphysema. So in the type of பார்த்தீங்கன்னா partial obstruction to the bronchial tree such as a tumor or a foreign body causes overinflation of the region supplied by the obstructed bronchus, right. இதில் வந்து பார்த்தீங்கன்னா obstruction நடக்கும், பட் வந்து ஒரு பார்ஷியலாக வந்து நடக்கும், ரைட். ஸோ எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த bronchial ட்ரீயில் அப்ஸ்ட்ரக்ஷன் எதனால் வருது பார்த்தீங்கன்னா எனி ஃபாரின் பாடிஸ்னாலேயோ இல்லை எனி டியூமர்னாலேயோ வரக்கூடியது. ஸோ அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஏரியாவில் நடந்துடும். ஸோ அதனால் ஓவர் இன்ஃப்ளேஷன் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, ரைட். அந்த ப்ராங்கஸ் சப்ளை ஆகிற ரீஜன்ஸ் மட்டும் இன்ஃப்ளேட் ஆகிடும், ரைட். நெக்ஸ்ட்டு infantile lobar emphysema is variant obstructive overinflation occurring in the infants in the first few days of life who develop the respiratory distress or who have the congenital hyperplasia of bronchial cartilage, ரைட். ஸோ இந்த எம்ஃபைசிமா யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட்ஸில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபேண்ட்ஸில் அதோட அந்த குழந்தையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லைன்னா ஒரு கன்ஜெனிட்டல் ஹைப்போபிளாசியாவோ வந்து அந்த bronchial cartilage வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். இன் ஆல் சச் கேசஸ் ஏர் என்டர்ஸ் லங்ஸ் டியூரிங் இன்ஸ்பிரேஷன் பட் cannot leave on expiration resulting in ballooning up of the affected part of the lung. ஸோ இந்த எல்லா கேசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து நார்மலாக உள்ளே வரும், ரைட். இன்ஸ்பிரேஷன் நார்மலாக இருக்கும், பட் வி cannot expire, ரைட். ஸோ எக்ஸ்பைரேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பைரேஷன் பண்ண முடியாததுனால எந்த ஏரியா எஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஏரியா வந்து ஒரு கொஞ்சம் பலூனிங் எஃபெக்டாக, அதாவது கொஞ்சம் அந்த இடம் வீங்கின மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். நெக்ஸ்ட் யூனிலேட்ரல் ஆர் டிரான்ஸ்லூசன்ட் லங், அதாவது யூனிலேட்ரல் எம்ஃபைசிமா. This is a form of overinflation in which the one lung or one of its lobes or segments are radiolucent, right. The condition occurs in adults and there is generally a history of serious pulmonary infection in childhood, probably bronchiolitis obliterans. The affected lung is grossly overinflated, right. So இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வரக்கூடிய சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில லங்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், அதாவது இந்த bronchiolitis அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ bronchiolitis obliterans அப்படிங்கிற ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அதை வந்து அவங்க தாண்டி வந்திருப்பாங்க, ரைட். ஸோ அதனால் வந்துட்டு எந்த லங்ஸில் அவங்க அஃபெக்ட் ஆகிருந்ததோ அந்த லங்ஸ் மட்டும் ஓவர் இன்ஃப்ளேட் ஆகிடும், ரைட். ஸோ மைக்ரோஸ்கோபி ஷோஸ் ஓவர் இன்ஃப்ளேட்டட் alveoli and there is a histological evidence of preceding widespread of bronchiolitis obliterans, right. ஸோ அந்த நம்ம செக்ஷன் அந்த ஆல்வியோலைஸ் நம்ம செக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்வியோலை எந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அது வந்து இன்ஃப்ளேட் ஆகிருக்கும், ரைட். there is a histological evidence of preceding widespread of bronchiolitis. ஸோ இது வந்து மற்ற ஏரியாஸ் கூட ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது, ரைட். நெக்ஸ்ட் interstitial emphysema or surgical emphysema. The entry of air into the connective tissue framework of lung is called interstitial or surgical emphysema. நம்ம அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா லங்ஸில், ஸோ அதில் வந்துட்டு ஏர் வந்து என்ட்ரு ஆச்சுன்னா அது வந்து சர்ஜிக்கல் எம்ஃபைசிமா ஆர் இன்டர்ஸ்டிஷியல் எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்கிறாங்க. The usual source of entry of air into the stroma lungs or alveoli, stroma of the lung or rupture of alveoli of larger airways. ஸோ இந்த லார்ஜர் ஏர்வேஸ் மேஜர் அதாவது எக்ஸ்பைரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஆல்வியோலை செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் எம்ஃபைசிமாவோட டைப்ஸ் பார்த்தோம், ரைட். ஸோ எம்ஃபைசிமாவில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது மேஜராக வந்துட்டு ட்ரூ எம்ஃபைசிமா அண்டு ஓவர் இன்ஃப்ளேஷன் டைப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூ எம்ஃபைசிமாலையும் ஓவர் இன்ஃப்ளேஷன்லையும் 5 டைப்ஸ் இருக்குது ஈச், ரைட். ஸோ இது வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிஓபிடியோட பேத்தோஜெனிசிஸ் பார்க்குறோம், ரைட். ஸோ சிஓபிடியோட பேத்தோஜெனிசிஸ், the commonest form of COPD is a combination of chronic bronchitis and pulmonary emphysema. So COPD-naale it is a combination of chronic bronchitis and pulmonary emphysema, right. Pathogenesis of emphysema is a destruction of alveolar cells commonly termed as protease antiprotease hypothesis, right. So emphysema oda pathogenesis வந்து alveolar cells வந்து destroy ஆகுது,
ரைட். ஸோ அது எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டியஸ் ஆன்டி ப்ரோட்டியஸ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த தியரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோட்டியேஸ் ஆன்டி ப்ரோட்டியஸ் ஹைப்போதிசிஸ். ரைட். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ப்ரோட்டியேஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ ப்ரோட்டியேஸ் அப்படிங்கிறது ஒரு எலாஸ்டேஸ். ரைட். அது வந்து நியூட்ரோஃபில் செல்ஸ்லேருந்து டெரைவ் ஆகக்கூடியது. ரைட். நியூட்ரோஃபில் எலாஸ்டேஸ் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் டைஜஸ்டிங் த லங் பேரன்கைமா. ரைட். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய லங் பேரன்கைமல் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நியூட்ரோஃபில் எலாஸ்டேஸோட மெயின் ஃபங்க்ஷன். ரைட். இப்போ வரும் கான்செப்டுக்கு வருவோம். ப்ரோட்டியஸ் ஆன்டி ப்ரோட்டியஸ் ஹைப்போதிசிஸ். Alpha-1 antitrypsin, alpha-1 AT is also known as alpha-1 protease inhibitor. Right. So alpha-1 antitrypsinங்கிறது ஒரு alpha-1 protease inhibitor. அது வந்து ஒரு glycoprotein, right, that forms a normal constant of alpha-1 globulin fraction of the plasma proteins. Right. ஸோ நம்ம plasma proteinsல அந்த globulin இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் மேஜர் காம்போனண்ட்டாக வந்து இது இருக்குது. ஸோ இதை கோட் பண்ணக்கூடிய ஜீன் alpha-1 AT கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவரில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ரைட். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த நார்மல் alpha-1 ATயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த alpha-1 ப்ரோட்டியஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான். ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோட்டியஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த alpha-1 AT டெஃபிஷியன்சி டெவலப்ஸ் இன் அடல்ட்ஸ் அண்ட் காசஸ் த பல்மரி எம்பைசிமா. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த alpha-1 AT அப்படிங்கிற அந்த என்சைம் வந்து டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு அப்படின்னா pulmonary emphysema வரக்கூடிய சான்சஸ் இருக்குது in smokers as well as non-smokers. Right. Though the smokers become symptomatic about 15 years earlier than the non-smokers. ஸோ யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். த அதர் ஆர்கன் ஷோஸ் எஃபெக்ட் ஆஃப் alpha-1 AT டெஃபிஷியன்சி இஸ் எ லிவர். ரைட். ஸோ அது மற்ற ஆர்கன் லங்ஸை தவிர மற்ற எந்த ஆர்கன் பார்த்திங்கன்னா லிவர்லேயும் வந்துட்டு இந்த alpha-1 AT டெஃபிஷியன்சினால் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். அது போக சிரோசிஸ் அண்டு ஹெப்படோமா இன் லேட் அடல்ட்ஹுட். ரைட். ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் alveolar wall destruction in emphysema by electrolytic action is based on the imbalance between proteases and antiproteases. ஸோ எக்ஸாக்டாக வந்து அந்த alveolar wall வந்து எப்படி சார் டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டியேஸ்க்கும் ஆன்டிப்ரோட்டியஸ்க்கும் உள்ள பேலன்ஸ் வந்து சம்டைம்ஸ் அது வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அது எம்ஃபிசிமா அந்த alveolar wall வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ரைட். ஸோ அது எப்படி சார் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பை டிக்ரீஸ்ட் ஆன்டி எலாஸ்டேஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆன்டி எலாஸ்டேஸோட ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் alpha-1 antitrypsin. ரைட். பை இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் எலாஸ்டேஸ் அதாவது அந்த எலாஸ்டேஸோட கண்டென்ட் அதிகமாகச்சு அப்படின்னா அந்த எக்ஸசிவ் எலாபரேஷன் ஆஃப் நியூட்ரோஃபில் எலாஸ்டிஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லேயும் வந்து இந்த மெக்கானிசம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ எக்ஸாக்டாக வந்து என்ன நடக்குது எம்பைசிமாவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங்னால அந்த alpha-1 antitrypsinங்கிறது இன்ஹிபிட் ஆகிடுது. ஸோ அதனால் alpha-1 antitrypsinோட லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ ஆன்டிப்ரோட்டியஸோட எஃபெக்ட்டும் கம்மியாகுது. ரைட். ஸோ இதனால் எலாஸ்டிக் டேமேஜ் வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுபோக இன்ஃப்ளமேட்டரி செல் என்ன பண்ணுது, ஸோ அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிடுது. ரைட். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் வந்து டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து ப்ரோட்டியஸோட கண்டென்ட் வந்து அதிகமாக பண்ணி கொடுக்குது. ரைட். ஸோ இதனாலையும் எலாஸ்டிக் டேமேஜ் வரும். ரைட். ஸோ இட் காசஸ் எம்பைசிமா. நெக்ஸ்ட்டு ஒரு கம்பைண்டாக வந்துட்டு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ ஸ்மோக் நம்ம ஸ்மோக்கராக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நாக்சியஸ் கேஸஸ் நம்ம ஏதாவது அன்வான்ட் கேஸஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம alveolar மேக்ரோஃபேஜை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும். ரைட். ஸோ அப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் கீமோஸ்டாட்டிக் ஃபேக்டர் இன்டர்லூக்கினேட் லூக்கோட்ரைன் அண்டு CXC கீமோகைன்ஸ். ரைட். நியூட்ரோஃபில் அண்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில் வந்து ப்ரோட்டியஸஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ அந்த ப்ரோட்டியஸ் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில் எலாஸ்டேஸ் கேப்பேசஸ் மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டினேசஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ சப்போஸ் இந்த ப்ரோட்டியஸஸ் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா alveolar wall வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், மியூக்கஸ் ஹைப்பர் செக்ரேஷன் ஆகிடும், மியூக்கோசல் இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, ரிசல்ட்டிங் இன் COPD. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பேத்தோஜெனிசிஸ். ஸோ பேத்தோஜெனிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த alpha-1 antitrypsin அதாவது ப்ரோட்டியஸ் ஆன்டிப்ரோட்டியஸ் ஹைப்போதிசிஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ரைட். ஸோ இந்த ஹைப்போதிசிஸில் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ரைட். தேங்க்யூ.